லிட்டில் ஈட்டன்லேருந்து போய்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு ஒரு டாக்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் போவோம்னு விளக்கிட்டாச்சு. அங்கால ஃபீல்டு தாண்டி அங்கால ஆறு இருக்குது, ஆனால் போயிடாது. ஸ்ட்ரிக்ட்லி நோ ஃபுட் பாத்துன்னு சொல்லி ப்ரைவேட் ரோட்டுகளில் போட்டு கிடக்குது. இப்போ அதில் கடந்து நாங்கள் உள்ளுக்குள்ளே போயிடாதானே என்றதுக்காண்டி இந்த ரோட்டால் போய்கொண்டிருக்கிறோம். இது ஒரு பிரிட்ஜை க்ராஸ் பண்ண அந்த டஃபீல் வில்லேஜ் ஒரு இருக்காம, அது ஹிஸ்டாரிக்கல் வில்லேஜாக. அந்த வில்லேஜ் இருக்கா போய் பார்த்துட்டு அப்படி அதுக்கு மேலே நடப்போம்ண்டு. ஆனால் ஒரு டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணலை இந்த முறை. இந்த மாதிரினா எவ்வளோ தூரம் போகிறோன்னு பார்ப்போம்ட்டு. ஏன்டா கொஞ்சம் வெல்ஃபார் வரையும் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் தான். அந்த வழியாக இடையில் ஸ்டாப் பண்ண வேண்டி வந்தால் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணலாம் வந்துட்டு. ஒரு கண்ட்ரி சைட் ரோட் தான், ஒரு ஃபுட் பாத் ஒன்று இருக்குது சைடில், அதெல்லாம் போய்க்கொண்டிருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்கான்னு. நட போனலாமல் நடக்கலாமல் போயிட்டு ஏன்டா ஒரு சேரிட்டி போக்கொண்டு இருந்தபடியாக இன்றைக்கெல்லாம் வந்துருக்குது. கண்ணு கட்டின தூரத்தில் ஆறு இருக்குன்றபடியாக ஒரு சந்தோஷத்தோடு போக வேண்டியதான். பார்ப்போம். லிட்டில் ஈட்டன் வில்லேஜில் அவங்களோட வில்லேஜ் ஹோலுக்கிட்ட தான் நான் பார்க் பண்ணிட்டு நடக்க வலிக்கிறேன். இந்த வீடியோ ஒன்றாமல் வைக்கலாமல் இருக்குது. இந்த பழங்காலத்து சின்ன குட்டை மதில் மாதிரி அதோடு சேர்ந்து பின்னால் இருக்கிற வியூவில் பாருங்க எப்படி வடிவாக இருக்குன்னு. சூப்பராக இருக்குன்னு இடம். அப்படியே பள்ளத்தில் ஃபுல்லாக அந்த வில்லேஜ் தெரியுது. அதுக்கு தான் நான் போய்கொண்டிருக்கிறேன். நல்ல இடம், வடிவாக இருக்குது. ஆற்றங்கரையில் சுற்றி மனுஷர்கள் வளைச்சி போட்ட நிலங்கள் என்றபடியாக எங்களை மாதிரி நடக்கிற ஆட்களுக்கு கஷ்டம்தான். மெயின் ரோட்டெல்லாம் போகணும். இது கொஞ்சம் ஏற்றம் சரியான ஆறங்கால இந்த ப்ரைவேட் லேண்டுகள் ரெண்டை தாண்டி அங்காலாம் ஓடுது. ஆனால் ஏமான தூரத்துக்கு ப்ரைவேட் லேண்டுகள் இடையிடையே பாக்கெட் மாதிரி தான் நீ போய் ஆற சந்திக்கலாம். மற்றபடி அவ்வளவும் ப்ரைவேட் லேண்ட். நடக்கிறார்கள் இப்படி மெயின் ரோட்டை பிடிச்சா நடக்கணும். கொஞ்சம் தூரங்களுக்கு சவாய் பண்ணுவோம். டஃபீல் வில்லேஜில் இருக்கிற பிரிட்ஜை கீழால் அந்த டேவன்ட் ஆறு போய்கொண்டிருக்குது. நல்ல சீனரி வந்து இந்த வில்லேஜில் வந்து ஒரு மெமோரியல் இருக்காமன்னு சொல்லி இருக்குது, பழைய காலத்து சர்ச்சோட. அது இருக்கா போய் பார்ப்போம்னு சொல்லி இருக்கா போய் பார்த்துட்டு அது பிறகு மேல் நோக்கி நடப்போம்னு யோசிச்சுருக்கு. பார்ப்போம். ஒரு வடிவான ஒரு சின்ன வில்லேஜ் வந்து ஹிஸ்டாரிக்கல் வில்லேஜ்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்குது.
இப்படி ஒரு சீனரி பாருங்க. முறுக்கெல்லாம் ஒளிச்சு கிடக்கிற அழகை பாருங்க இப்படி இருக்குண்டு. சொல்லி வேலையில் உண்மையாகவே இந்த இடத்துல நின்று இதை பார்க்க இருக்கிற சந்தோஷம் இருக்குல்ல, அது அளவிட முடியாது. ஏன்னா இங்கே தேடி களைச்சி நடந்து வந்துட்டு இப்படி ஒரு இடத்த பார்த்தோன்னே அந்த உங்களோட மனசு அப்படியே ஃபுல்லாக பூரிச்சு போயிடும். எவ்வளோ அழகெல்லாம் இங்கே கொட்டி கிடக்குதா, இவ்வளோ அழகு கிடக்குதா எங்களை சுற்றி என்று சொல்லி பாருங்கள். ஒரு பாலத்துக்கு கீழே அந்த தண்ணி வர்ற அழகை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாதையில் நடக்க ஹெல்ப்ஸ் ஆல்வேஸ் அரவுண்ட். ஆனால் வைக்கப்படாமல் கேட்கப்படணும் ஹெல்ப். ஏன்னா சில டைமில் நீங்கள் லோஸ்ட் ஆவீங்க. எப்போயுமே மேப்ஸை வடிவாக ஃபாலோ பண்ண இயலுமான்னு தெரியாது. ஏன்னா சில இடங்களில் கன்ஃபியூஸாக தான் இருக்கும். ஆனால் உதவி வைக்கப்படக்கூடாது. இப்போ வர்ற வழியிலையும் நான் ஒரு 2 பேரை சந்திச்சேன். நல்ல வடிவாக ஹெல்ப் பண்ணி விட்டேன். எனக்கு நான் ஆன்லைனில் 2-3 மேப்ஸை டவுன்லோட் பண்ண பார்த்தேன்னா எனக்கு ஒன்றும் அது ஹெல்ப்ஃபுல்லான மேப்ஸாக இருக்கையில் நான் இப்போவே அந்த ஒரு ஆப்ஸ் வந்து நல்லா இருக்குது. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டால் இந்த ரூட்டை வந்து இன்னும் கிளியராக எனக்கு காட்டுமா ஃபோன் இல்லையென்று சொல்லி வந்திருக்கணும். திங் இந்த நாட்டில் வந்து கேட்குறதுக்கு வைக்கப்படக்கூடாது. இஃப் யூ டோன்ட் ஆஸ்க் யூ டோன்ட் கெட்ன்னு சொல்லுவாங்க. இங்கே வெள்ளக்காரர் கூட அப்படி தான் சொல்கிறது. ஸோ ரொம்ப ஷாயா நேற்று நல்லா மழை பெஞ்சிருக்கு போல இருக்குது. நல்ல ஒரு அலாதியான ஒரு மண் வாசனையாக இருக்குது. நல்லா சுவாசித்து கொண்டு நடக்க சந்தோஷமாக இருக்குது. ஊர்லேயும் மழை பெஞ்சா அந்த மண் வாசனை அப்படி ஒரு அற்புதமாக இருக்குமேனு, அது மாதிரி இங்கேயும் அந்த மாதிரி ஒரு மண் வாசனை நல்ல சுகமாக இருக்குது. சுவாசித்து கொண்டு நடக்க சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி லிட்டிலிட்டன்லேருந்து மில்ஃபோர்ட் வரையும் வந்தேன். இதுதான் கடைசி இடம். அதை வந்து சேர்ந்த இடம் மில்ஃபோர்ட் ஜங்ஷனில் நிற்கிறோம். மில்ஃபோர்ட் தாங்குது. இந்த இடத்த விட்டு திரும்பி போக மனம் இல்லாமல் இருக்குது. வயலே நிற்கிறோம் கணையரமாக. அந்த அவ்வளோத்துக்கு ஒரு சந்தோஷமான இடமா இருக்குது. சுற்றி வர பாருங்க அப்படி மரங்கள் குளுமையாக இருக்குது. அப்படி ஒரு ரோட்டு கரையோட சைட்டால் ஒரு பழைய காலத்துக்கு பாலம். அந்த பாலத்துக்கு இதனால் அப்படி இந்த மாதிரி தண்ணி போய்கிட்டு இருக்குது. சந்தோஷமாக இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு, இந்த பறவைகள் சத்தத்தையும் கேட்டுக்கொண்டு இப்படி இதில் நிற்கத்தான் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் திருப்பி போதான் வேணும். ஆனால் சந்தோஷமாக தான் இருக்குது. நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. போக மனம் இல்லை. ஆற்று வழி பாதைகளில் தான் மனித நாகரிகங்கள வளர்ச்சி என்றது உண்மைதான். என்னென்னு சொன்னால் இந்த வர்ற பாதை ஃபுல்லாக அப்படியானதில் தான் நான் பார்த்து கொண்டு வரேன். நல்ல பழங்காலத்து கட்டிடங்கள், அழகான வீடுகள், எல்லாம் பழங்காலத்து ஸ்டைல் வீடுகள், எல்லாம் ஒரு வித்தியாசமான தோரணையோடு இருக்கிற வீடுகள்லாம் அழகு. நீர்வழி பாதை எங்கும் அழகுதான்.
இந்த பிரேக்குக்கு நேற்றையான ஆடிப்புறப்பிட பலகாரமும் காஃபியும் நல்ல ப்ரூ காஃபி ஒன்று உணர்ந்தான். ஏன்னா இந்த வாய்ப்பினை கண்டவுடனே காஃபி தான் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. இப்படி ஒரு காட்டு பகுதியில் உட்காந்து சாப்பிடக்க. அப்போ நேற்றானதை கொஞ்சம் பேக் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஸோ வாய்ப்பேன் அந்த ப்ரூ காஃபியா செம்ம காம்பினேஷன் அந்த மாதிரி.